ஆனா ம். இந்த எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்படுத்துறதுனால என்ன மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் வரும் வண்டிக்கு? எத்தனால் கலந்த பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மைலேஜ் ட்ராப் ஆகும். கொஞ்சம் தாங்க, ரொம்பலாம் ட்ராப் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கார்பன் ஃபார்ம் ஆகும். சைலன்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கார்பன் ஃபார்ம் ஆகும். அது அப்பப்போ கொஞ்சம் சைலன்சர் கிளீன் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா, இதில பார்த்தீங்கன்னா, கா சைலன்சர்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ன்னு ஒண்ணு இருக்கும். ஓ2 ஆமா. சென்சார்லாம் இருக்கும். அந்த ஓ2 சென்சார்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் கிளீன் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா, அந்த மெத்தனால் கலந்ததுனால கொஞ்சம் அது சீக்கிரமா கார்பன் ஃபார்ம் ஆகும். அது கொஞ்சம் பார்க்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிக்கப் கொஞ்சம் அந்த பெட்ரோலோட இந்த பெட்ரோல் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பிக்கப் கம்மியா இருக்கும். மைலேஜ் கொஞ்சம் தான் ட்ராப் ஆகும். மத்தபடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெயின்டனன்ஸ்லாம் உங்களுக்கு பெருசாவாது. இன்ஜின்லாம் வந்து அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் பிரச்சனை வராது. ஆ இன்ஜின் பிரச்சனை வருதுன்னா, இப்போ 1,00,000 ஒரு இன்ஜின் ஓடுது பார்த்தீங்களான்னு வச்சுக்கங்களேன், சாதா பெட்ரோல் போட்டுட்டு. மெத்தனால் போட்டதுல ஒரு 90, 1000 கிலோமீட்டர் வரைக்கும் கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரமா கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். மத்தபடி பெருசாலாம் பாதிப்பு இருக்காது. இது நல்லது தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதனால பிளஸ் அப்படின்னா என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? எத்தனால் கலந்த இப்போ 6% இப்ப எத்தனால் கலக்கிறதா பெட்ரோல்ல சொல்றாங்க. ம், 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 இதனால என்ன ம். மாதிரியான நன்மைகள் இருக்கும் அப்படின்னு இது மெத்தனால் கலக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஓசோன்லாம் பார்த்தீங்கன்னா, ஓசோன்லாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அந்த பிரச்சனைலாம் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். அது அது அதனால தான் சரியா இருக்கும்னு நெனைக்கிறேன். இதனால வண்டிகள் அதிகமா ஃபால்ட் ஆகி அந்த மாதிரி ஏதாவது வருதா? அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட்? அந்த மாரி இதுவரைக்கும் கம்ப்ளைண்ட் எதுவும் இல்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுக்கு அது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான சர்வீஸ் பண்ற இடத்துல ஸ்பார்க் பிளக்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர்ஸ் எல்லாம் மாத்திடணும். அது மாத்தாம நீங்க அ மெத்தனால் யூஸ் பண்றதுனால பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் இப்போ அ ஸ்பார்க் பிளக்கோட லைஃப் பார்த்தீங்கன்னா, ஒரு 15,000 கிலோமீட்டர் தான் ஓடும். அதுக்கு மேல நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அத. அது யூஸ் பண்ணியிருந்தா அதில கார்பன் ஃபார்ம் ஆயிட்டு கான்டாக்ட் இல்லாம கொஞ்சம் வண்டி வந்து ஒரு மாரியா இடிச்சு இடிச்சு போகும். அப்புறம் ஜெர்க் ஆகும். அந்த கம்ப்ளைண்ட் வரும். அதனால அதுக்கு அப்பப்போ அந்த ஸ்பார்க் பிளக்லாம் மாத்திட்டு இருந்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் நல்லாருக்கும். அதேமாரி இந்த ஏர் ஃபில்டரும் மாத்தணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, அதில ஏர் ஃபில்டர் பெட்ரோலோட ஏர் ஃபில்டர் இருக்குது. காத்து தான் அதிகமா அதுக்கு போகும். அந்த கம்ப்ரஷன் ஆகுறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து பிக்கப்லாம் நல்லாருக்கும். இப்ப அதுவும் இந்த ஸ்பார்க் பிளக், ஏர் ஃபில்டர்லாம் மாத்தீங்கன்னா, இந்த கம்ப்ளைண்ட் வந்து ஒண்ணும் பெருசா இருக்காது. நார்மல் பெட்ரோல் மட்டும் தான் இருக்கும். அண்ணன் பேர் என்ன? எந்த பகுதியில மேடம்? வண்டலூர் நானு. என் பேர் வாசு. வாசு மோட்டார்ஸ் ஒர்க் ஷாப் இருக்கு. ஒரு 25 இயர்ஸா ஒர்க் ஷாப் வச்சிருக்கேன்.